நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இது என்ன விளாக்னா பாப்பாவோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் விளாக் தான். பாப்பாவோட இந்த ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷனை விட எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் இருந்தோம் அன்னைக்கு. சரி, ஓகே, அதை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தான். இதுக்கு வந்துட்டு நாங்கள் சேமாக ட்ரெஸ் எடுத்திருந்தோம். பாப்பாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ட்ரெஸ் இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு வாங்கல. அவங்களோட ட்ரெஸ்ல எங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி, அவங்களோட ட்ரெஸ்ஸை கொண்டு போய் எங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நாங்க கலர் சேமா எடுத்தோம். பாப்பாவோட அதே பேட்டர்ன்ல எனக்கு ட்ரெஸ் கிடைக்காட்டியும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க வாங்கியிருந்த ட்ரெஸ்ல வந்து அந்த ஷால் வந்துட்டு பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு அப்படியே மேட்ச் ஆயிருந்துச்சு, ஃப்ளாரல் பிரிண்ட் எல்லாம் போட்டு. இந்த மாதிரி ஃபேன்சி நெக்லஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் ரொம்ப போட்டது கிடையாது. நான் வாங்கி கேட்கவும் மாட்டேன். இந்த டைம் என்னமோ எனக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது, அதில் வெளியே ரோட் சைடு வந்துட்டு வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் பார்த்து இந்த ஒன்றும் வாங்கி கேட்டேன். ஹஸ்பண்டும் வாங்கி தந்துட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் போடணும்னு ஆசைப்பட மாட்டேன். அது காலேஜ் டேஸில் வேணா கொஞ்சம் போட்டிருப்பேன். அப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப வாங்குற பழக்கம் கிடையாது. இதுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ண மாட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம், இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி போடணும்னு தோணுச்சு, வாங்கி தந்துட்டாங்க. போட்டுட்டு நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாப்பாவோட பர்த்டேவை ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துல செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக நான் சூஸ் பண்ணியிருந்த ஒரு இடமுமே நாங்கள் எப்போவுமே போகிற ஹோம் இல்லை. இது வழக்கத்துக்கு மாறாக நாங்கள் இதுக்கு முன்னாடி நான் இந்த ஹோமுக்கு ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன். இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும்னு முன்கூட்டியே முடிவெல்லாம் பண்ணிட்டேன். ஒரு ஜான்வரி தொடங்குறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணியாச்சு. இதுதான் என்னென்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அன்னை ஆசிரமம். இந்த ஹோமுக்கு போகிற வழியுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் 1-2 கிளிப்பிங் வரும்போதும் எடுத்துக்கிட்டேன். ஹோமுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஆறு போகும். இது ரொம்ப சின்னது கிடையாது, கொஞ்சம் பெருசு தான். இந்த என்ட்ரன்ஸில் நாங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அந்த மரத்துலையும் அங்கேயும் இங்கேயும் ஒரே குரங்கா இருந்துச்சு. பாப்பா வந்துட்டு குரங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததுனால நாங்களுமே கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். அப்படிங்கிறதுனால அவங்க சரி கொஞ்ச நேரம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று குரங்கெல்லாம் பார்த்தோம். ஆனால் அங்கே இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த குரங்குகள்லாம் நார்மலாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. திடீர்னு எதிர்பார்க்காத நேரம் கையில் வந்து பாஞ்சு இந்த பொருளெல்லாம் எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடிச்சிட்டா, குரங்குகிட்ட கடி வாங்கிட்டோன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த குரங்கு எல்லாம் கொஞ்சம் சீறி பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கே பயமாக இருந்துச்சு. நம்மளே எதுவும் பண்ணாலும் பரவாயில்ல, பாப்பாவை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சரின்ட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளேயுமே பார்த்தா சின்ன சின்ன குரங்கு அங்கங்கேயா இருந்துச்சு. இதை வேடிக்கை பார்க்குறதே ஒரு நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்கவுமே அவங்க வந்து வெல்கம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே உள்ளே இருக்கிற சேப்பலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பாப்பாவுக்கு வந்துட்டு கேக் எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளேயே தான் வச்சு நாங்கள் வந்துட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுற இடம், சர்ச் இல்லை சேப்பல். அவங்க வச்சு வந்துட்டு பாப்பாவுக்கு கேக் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டைனிங் ஏரியா போகலான்னு சொன்னாங்க. பாப்பா வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுங்கிற ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நார்மலாக எல்லாரும் பண்ணுவாங்க இல்லையா, மந்த்லி ஒன்ஸ் கேக் கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் அவங்களுக்கு பண்ணது கிடையாது. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த கன்ஃபியூஷன்லேயே நாங்கள் வந்துட்டு கேக்கை கட் பண்ணி ஊட்டியும் விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு லட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே 155 மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு. எல்லாத்துக்குமே அவங்க லட்டுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் லட்டெல்லாம் இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் ஏன் இந்த ஹோம் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுனால தான் இந்த ஹோமை வந்துட்டு செலக்ட் பண்ணோம். இன்னொன்று, நான் ஆல்ரெடி இந்த ஹோமுக்கு 1 டைம் வந்திருக்கேன். எனக்கு அப்போவே தோணுச்சு நம்ம ஏதாவது பண்ணணுன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லும்போது ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லும்போது நிறைய பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு தெரிஞ்சவங்க மூலமாக அவங்கக்கிட்ட கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய பண்ணியிருந்தோம். ஆனால் இது ஒன்று தான் நாங்கள் நேரில் போய் செலிப்ரேட் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறது கூடவே ஒரு செலிப்ரேஷனும் இருந்தது. இது ஒரு லைஃப் டைம் மெமரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃப்யூச்சரில் பாப்பா பார்த்தாங்கனாலுமே அவங்களுக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இது ஒண்ணும் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் லைன்ல வந்து இந்த மாதிரி நின்னுக்கிட்டே வாங்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அங்க ஹோம்ல கேட்கும்போது, அங்க இருந்தவங்க ஸ்டாஃப் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி பழகிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள். அங்க இருக்கிற ஸ்டாஃப்க்குமே இதுதான் பர்டன் இல்லாம இருக்கும். அவங்களுக்கு இதான் ஈஸியா இருக்குங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. மத்தபடி ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ண வைக்கிறது, நம்ம குடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். டைனிங்குமே இவங்களுக்கு வந்துட்டு அவங்கவங்க போய் ஃபுட்ட வாங்கிக்கிறாங்க. உட்கார வச்சு சர்வ் பண்றதெல்லாம் இப்போ கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா ஈஸி. இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க வந்துட்டு நார்மலாவே ஒரு இடத்துல வச்சு சர்வ் பண்றாங்க. ஃபுட்ட வாங்கிட்டு டைனிங் ஏரியா பக்கத்திலேயே உட்கார்றவங்க அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. இல்ல ரூம்ல தான் போய் சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. இல்ல வெளியே காத்தோட்டமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கங்கேயே அவங்களுக்கு விருப்பமான இடத்துல உட்காந்துக்கிறாங்க. நாங்க வந்துட்டு இங்க வந்துட்டு இன்னைக்கு நான்வெஜ் மீல் தான் சொல்லியிருந்தோம். அப்படின்னா வெஜிடேரியனும் இருக்கும். எல்லா குழம்பு, கூட்டு, அதுக்கப்புறம் அப்பளம். அது கூடவே ஒரு நான்வெஜ் கிரேவி இருக்கும். சிக்கன் கிரேவி தான் வச்சிருந்தோம். அப்புறம் பாயாசமும் பண்ணியிருந்தோம். இது எதுவுமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இங்க இவங்களையே ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டோம். ஹோம்ல இருந்தே எல்லாமே பண்ணிட்டாங்க. நாங்க ஜஸ்ட் வந்துட்டு போய் சர்வ் பண்ணலான்னு பார்த்தோம். பாப்பா கொஞ்சம் அழுததுனால அவங்க கிட்ட போகணும்னு அவங்க அழுதாங்க. அதனால ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. நான் இதுவரைக்கும் நெறைய ஹோம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த எம்ஐ, எம்ஆர் இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரி பீப்பிள் இருக்கிற ஹோம்ல ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே மனநிறைவா இருக்கும். அந்த ஃபீலே தனி. இன்னொன்னு எல்லாருமே லைஃப்ல முடிஞ்சா மந்த்லி ஒன்ஸ் இல்ல இயர்லி ஒன்ஸ் உங்களால எப்படி முடியுமோ அந்த மாதிரி ஒன் டைமாவது ஹோம்ஸ வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா, சிலவங்களுக்கெல்லாம் என்னடா லைஃப் இதுன்னு தோணும். ஆனா நம்ம அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது, அங்க இருக்கிற மனிதர்கள சந்திக்கும்போது, எல்லாரையும் விட பரவால்ல கடவுள் நம்மள கொஞ்சம் நல்லா தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காகவாவது கண்டிப்பா ஹோம் விசிட் பண்ணணும். போகும்போது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப அவங்களுக்கு பண்ணிட்டு வரலாம். வர வழியில தான் ராஜாவூர் சர்ச் இருக்கு. மிக்கேல் ஆண்டவர பார்த்து பாப்பாக்கு வந்துட்டு பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கணும். ஏன்னா பர்த்டே வருது இல்லையா? அவங்களுக்கும் பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்டிருந்தேன். சரி ஓகே போற வழியில தானே இருக்கு. போயிட்டே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. போகும்போது பார்த்தா அங்க குடிலெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. இந்த குடிலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெருசா பண்ணியிருக்காங்க. அங்க உட்காந்து பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு பொறுமையா தான் அங்கருந்து வந்தோம். நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு கையில அதிகமா காசு இருக்கணும்னு கிடையாது. கம்மியா இருந்தா கூட நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரி ஹோம்ஸ்லலாம் இந்த மாதிரின்னு இல்ல, நீங்க எந்த ஹோமுக்கு போனாலும், எந்த கேட்டகரி பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், அங்க வந்து பேசிக்கா சில தேவைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நேரம் ஃபுட் எல்லாருக்கும் கண்டிப்பா குடுக்கணும்னு கிடையாது. பேசிக்கா சில தேவைகள் இருக்கும். பேஸ்ட்டு, பிரஷ்ஷு, சோப்பு இந்த மாதிரி எல்லாமே வாங்கி குடுக்கணும். இல்ல உங்களால முடிஞ்ச ஒரு 10 பீஸ் சோப்பு நீங்க வாங்கி குடுத்தாலும், 10 பீஸ் பிரஷ் வாங்கி குடுத்தாலும், பேஸ்ட் வாங்கி குடுத்தாலும், உங்களால என்ன முடியுமோ அத நீங்க வாங்கி குடுத்தா கூட அவங்க வந்துட்டு சந்தோஷமா அத ஏத்துப்பாங்க. அதனால உங்களால இந்த மாதிரி முடியும்னா கண்டிப்பா பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.